டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸ்பைவேர்ங்கிறது வந்து இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் தான். பட் அதோடைய வேலை என்னென்னா, ஒரு யூஸரோடைய டிவைஸ்க்குள்ளே போய் அவங்களுடைய சென்சிட்டிவ் டேட்டாவை எடுத்து ஹேக்கருக்கு அனுப்புறது தான் அந்த ஸ்பைவேரோட வேலை. ஸோ இந்த ஸ்பைவேரில் வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரௌசிங் டேட்டா எடுக்கலாம், நம்மளுடைய லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எடுத்துரும், ஃபைனான்ஷியல் டேட்டா எடுத்துரும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைஸை ரிமோட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்களால ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும். இதில் இன்னொரு ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைவேர் உள்ளே இருக்குன்னே நமக்கு தெரியாது, பின்னாடி அது பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சுனாலே நமக்கு அது தெரிஞ்சால் தான் நம்ம அன்இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் இருக்குது ஸ்பைவேரில். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி இந்த ஸ்பைவேர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேக்கர் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மலேசியஸ் லிங்க்னா இந்த ஸ்பைவேரை டவுன்லோட் பண்ணுற லிங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லிங்க் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அனுப்பிச்சி விட்ருவான். அதை நம்ம கிளிக் பண்ணியிருப்போம், ஸ்பைவேர் டவுன்லோட் ஆயிரும். மொபைலுக்காக இருக்கட்டும், சிஸ்டமுக்காக இருக்கட்டும். இப்போலாம் மொபைலில் தான் மேக்ஸிமம் அட்டாக். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், ஏதோ ஒரு ஃபைலை தேடும்போது அந்த ஃபைலில் வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக மலேசியா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி விட்ருவோம். இமெயிலில் அனுப்பிச்சி விடுவான் லிங்க்கையே. இல்லை ஒரு சில வல்னரபிள் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய டிவைஸோட டேட்டாவை அவன் ஸ்டீல் பண்ண முடியும். அப்போ ஸ்பைவேரை உள்ளே இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபெக்ஷன் நடக்கும் ஸ்பைவேர் மூலிமா. ஸ்பைவேர் எப்படி நம்ம டிவைஸ்க்குள்ளே வருதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம மொபைலாக இருந்தால் கீபேடில் என்னென்ன டைப் பண்ணுறோம், இல்லை சிஸ்டமாக இருந்தால் கீபோர்டில் என்னென்ன டைப் பண்ணுறோம், அந்த கீ லாகிங், அந்த கீ ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணும்போது அதை வச்சு நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட், இந்த பேங்க் வெப்சைட்டில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை அடிச்சோங்கிறத வரைக்கும் அவன் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சென்சிட்டிவ் ஃபைல், அதாவது பர்சனல் டேட்டா, கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வச்சுருப்பான், அதை எடுத்துருவான் ஸ்பைவேர் மூலிமா. அந்த ஸ்பைவேர் நமக்கே தெரியாமல் அந்த ஃபைலை எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ஆன்லைன் மூலிமா. ஸோ இது வந்து எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறது அண்ட் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுங்கிறது. ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் ஆகும், அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணி அவனுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, கீலாகர்ஸ்னு ஒன்று இருக்குது. கீலாகர் வேலை, அதோட வேலை என்னென்னா, வேறு எதையும் பண்ணாது. நம்ம கீபோர்டில் என்னென்ன டைப் பண்ணுறோமோ அதை ஆர்டராக அது வந்து ரெக்கார்ட் பண்ணி ஹேக்கருக்கு அனுப்பிச்சி விட்ரும். அப்போ அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவான், என்ட்ரு அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூஆர்எல் டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிருப்போம் ப்ரௌசரில். என்ட்ரு அடித்தோன்னே பேஜ் லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணோன்னே என்ட்ரு அடிச்சிருப்போம். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட் என்ட்ருக்கும் செகண்ட் என்ட்ருக்கும் நடுவில் டைப் பண்ண டேட்டா தான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிருவான். யூசர் நேம் யூஸ்வலாக எப்படி ஸ்டாப் ஆகும், ஒரு இமெயில் ஐடி ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா COM ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் வர்றது பாஸ்வேர்டு, ஈஸியாக டேட்டா கிடச்சிடும் கீழாக வச்சு. அடுத்தது ஆட்வேர், அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும், அதை நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணிடுவோம். ட்ரோஜான்ஸுங்கிறது வந்து சின்ன சாஃப்ட்வேர், ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர். அதோடைய வேலை என்னென்னா, பார்க்குறதுக்கு லீகலான சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும், பட் நமக்கே தெரியாமல் ஒரு சில சீக்ரெட் டேட்டாவை எடுத்துரும். அப்புறம் மொபைல்லே இந்த மாதிரி ஸ்பைவேர்லாம் இருக்குது. நம்மளுடைய கால்ஸு, மெசேஜஸ், ஜிபிஎஸ் லொக்கேஷன்லாம் வந்து அட்டாக்கருக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த ஸ்பைவேரோட நேம். ஸ்பைவேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம சிஸ்டம் ஃபோன் வந்து நமக்கே தெரியாமல் ஸ்லோவாகிட்டே இருக்கும், ஸ்லோவாயிரும். அதேமாரி அன்எக்ஸ்பெக்டட் ஆட்ஸ் வரும். ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரௌசர் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு அந்த வெப்சைட் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த வெப்சைட் லோட் ஆகும், இல்லை அந்த வெப்சைட்டோட ஆட் லோட் ஆகும். அதே மாதிரி சிஸ்டம் வந்து ஒர்க்கே ஆகிட்டு இருக்காது, பட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடில் இருக்கும். அப்படின்னு என்னென்னா நம்மகிட்ட ஏதோ டேட்டா அனுப்புகிறான்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். அதே மாதிரி நான் 4வது பாயிண்ட் பாருங்கள், சேஞ்சஸ் ப்ரௌசர் செட்டிங் ஆர் ஹோம் பேஜ். நம்ம நியூ டேப் ஓப்பன் பண்ணோன்னே இது நம்மளே பார்த்துருப்போம் ரெகுலராக. நியூ டேப் ஓப்பன் பண்ணோன்னே அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த வெப்சைட்டை, ஆனால் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும், இல்லை அந்த வெப்சைட்டோடைய ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஸ்பைவேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான சுவடுகள். ஸோ இந்த ஸ்பைவேரை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ஆன்டி வைரஸ் டூல், அது மொபைலாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், அது இருக்கணும். அடுத்தது நம்மளோட எல்லா சாஃப்ட்வேரையுமே நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். லீகலான சாஃப்ட்வேர் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுற வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுப்பான். அந்த அப்டேட்ஸே எதுக்குன்னா, ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஓல்டர் வெர்ஷனாக வச்சுருக்கும் போது நமக்கு அது த்ரெட்டு தான். செக்யூரிட்டி த்ரெட் ஏதாவது கண்டுபிடிச்சானா அதை அப்டேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், அந்த அப்டேட் கொடுப்பான். அந்த அப்டேட் நம்ம ரெகுலராக பண்ணிக்கணும். அடுத்தது இமெயிலேருந்து வருதோ இல்லை வெப்சைட்டில் இருக்கும்போதோ ஒரு அன்னோன் ஆர் டவுட் வர்ற மாதிரி ஒரு யூஆரில் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. சஸ்பிஷியஸ் யூஆர்எல் லிங்கை வந்து கிளிக் பண்ணக்கூடாது.
அடுத்தது டவுன்லோட் பண்ணும்போது, இமெயில் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு, ஓகே இதை பார்த்தா வைரஸ் மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது டவுட்டாக இருக்கா, அதை கிளிக் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம நெட்வொர்க்கில் வந்து ஃபயர்வால், என்கிரிப்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.